பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி டியூஸ்டே, பிளஸ்டு டியூஸ்டே. மலை மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று மத்தேயு 5:14 வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, அது ஒரு ஸ்டாண்ட் மேலே வைப்பாங்க. அப்போ அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதுபோல் நம்மளுடைய நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, சிறுமியானவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, தனிமையானவர்களுக்கு நாம் தேடி ஓடி அவர்களுக்கு தேவைகளை நாம் கொடுக்கும் பொழுது, நம்ம அவர்களுக்கு சர்வ் பண்ணும்போது, சர்வீஸ் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் நம் நற்கிரியைகளை கண்டு அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அதை புறஜாதியார் மற்றவர்கள் அதை கண்டு இவன் நற்கிரியைகளை செய்கிறான் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அப்போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். என் மகள், என் மகன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறான் என்று பிதாவாகிய தேவன் அதை கண்டு மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். பிதாவாகிய தேவன் நம்மிடம் சந்தோஷப்பட்டால் நமக்கு சகல நன்மைகளும் பாதுகாப்பும் உண்டாகும், குடும்பத்துக்கு உண்டாகும். இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் உங்களை கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், உலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறார். உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் மனுஷர் முன்னாடி பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் சகல நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. பிதாவே தேவனே உமக்கு மகிமையுண்டாவதாக. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்கள் நற்கிரியைகள், உங்கள் நன்மைகள் மற்றவர்கள் உணரும்படி செய்கிறதுக்காக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்ய சோர்ந்து போகுங்கள். தேவன் தாமே உங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார். ஆமேன்.